அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. வேர்க்கடலை விவசாயத்தில் அதிக மகசூல் எப்படி எடுக்கலாம் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோமே. வேர்க்கடலை விவசாயம் பண்ற எல்லாருமே 2 தப்பு பண்ணுவீங்க. 1, சரியான நேரத்துல களை வெட்ட மாட்டீங்க. 2வது, அதிக இந்த மாரி தூர் வரும்போது வேரல் உருட்ட மாட்டீங்க. அதாவது வேரல் உருட்டு ஆயில் கேன் இருக்குல்ல டின்னு வேரல். அத அப்படியே நம்ம நிலத்துல உருட்டிக்கிட்டு போனோம். இந்த செடியிலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா, கூறு கூறா வந்திருக்கு. அதாவது மோசி விடுதல்ன்னு சொல்லுவாங்க இத. இப்போ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே மேலேயே தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, இது மண்ணுக்குள்ள போனா மட்டும் தான் வேர்க்கடலை உற்பத்தி ஆகுமே. இது இப்படியே இருந்தா வேர்க்கடலை வரும். சின்ன சின்ன அளவு வந்து அதிக லாபம், அதிக மகசூல் நமக்கு கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம களை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, மண்ண வெட்டி இந்த மாரி ஓரத்துல அணைப்போம். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த வேரு எல்லாமே மூடி அதிக வேர்க்கடலை வந்து நமக்கு அதிக லாபம் தரும். அப்படி இல்லைன்னா வேரல் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்படி செடி மடிஞ்சிடும். இந்த வேர் எல்லாமே மண்ணில் பட்டு வேர்க்கடலையாக உற்பத்தி ஆகி அதிக மகசூல் தரும், அதிக லாபம் தரும். நம்ம பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை விவசாயம் பண்ணோம், தண்ணி இல்லாதலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிடுச்சு நம்ம நிலத்துல. இப்போ இருக்கிற பயிரை எப்படி அதிக மகசூல் எடுக்கலான்னு நானும் தேடி பார்த்தேன். இந்த முறை தான் நிறைய பேர் சொன்னாங்களே எனக்கு. நீங்களும் பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்க வேர்க்கடலை விவசாயத்தில்